ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். செப்டம்பர் 16ஆம் தேதியாகிய இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஒரு குறைவில்லாமல் கொடுத்து உங்களை நடத்துவாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் வசனம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இங்கு பவுல் விசுவாசிகளுக்கு எழுதுகின்றார். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமாயிருக்கின்றார். ஆவிக்குரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பவர்கள் தான் ஊழியர்கள், பரிசுத்தவான்கள். இப்போ அவங்களுக்குரிய குறைச்சலை நிறைவாக்க வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை. நம்ம கலாத்தியரில் எழுதியிருக்குது, யாவருக்கும் நன்மை செய்யுங்கள், அதிலும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள் என்று இருக்கிறது. அப்போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்களுடைய குறைச்சல்ல உதவி செய்வது அவசியமாக இருக்கிறது. அந்த நாட்களில் ஆரம்ப காலங்களில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக எழும்பின பரிசுத்தவான்கள் ஆங்காங்கே சிதறி இருந்த பொழுது அவர்களுடைய குறைச்சலை நிறைவு செய்ய, அவர்களுடைய தேவைகளை சந்திக்க இப்படி 1 வருஷமாக நான் உங்களுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அப்போ 1 வருஷம் முழுவதும் அவங்க சேகரித்து சேர்த்து வைத்ததை கொண்டு போய் இன்னொரு இடத்துல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கொடுத்து ஆதரிக்கிற தன்மை பாருங்களேன். அப்பொழுது பவுல் இதை சொல்லுகின்றார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று எழுதியிருக்கின்றது. அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல. யாருக்கும் இது கட்டாயம் இல்லை, கட்டாயம் இது செய்யணும் அப்படின்ட்டு இது சொல்லலை. அதே போல் நீங்கள் கொடுக்கறது வருத்தத்தோடு, மாதந்தோறும் இவங்க வீடு தேடி வந்துடுறாங்க, என்ன செய்கிறது, ஏதாகிலும் கொடுப்போமே என்று சொல்லி தங்களை தேடி வருகின்ற மற்றவர்களுக்கு, ஊழியர்களுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ இப்படி விசனமாக மனசில் கசப்போடு கூட கொடுப்பதற்கு மனதில்லாமல் கொடுப்பது தான் விசனமாக கொடுப்பது. அப்படி நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உற்சாகமாக கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க, அதுலேயும் நீங்கள் தாராளமாக கொடுங்க. அப்படி கொடுப்பவர்களிடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கின்றார். சங்கீதம் 112 கூட எழுதியிருக்குது அல்லவா? அதை இங்கு பவுல் திரும்பவும் சொல்லுகின்றார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சங்கீதம் 112 எழுதியிருக்கிறதை இங்கு நினைவுபடுத்துகின்றார். பிரியமானவர்களே, நம்ம வாரி இறைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே குறைச்சல் இல்லை. நம்முடைய நீதி என்றைக்கும் நிலைத்து நிற்கும். தேவ சமூகத்தில் இரக்கம் உண்டாகும். கர்த்தருக்கு கொடுப்பதிலும் நீங்கள் உற்சாகமாய் கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதும் மனதுண்டாகும் பொழுதெல்லாம் நீங்கள் உற்சாகமாய் கொடுப்பதற்கு நீங்கள் மனதில் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஊழியர்கள் என்றால் நீங்கள் உற்சாகமாக கொடுங்க, உதாரத்துவமாக கொடுங்க, இதைத்தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவறாக எண்ணக்கூடாது. சத்தியத்தை, வசனத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் அதை புரிந்து கொண்டு நடந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு ஊழியர்களாகிய நாங்கள் கொண்டு வருகின்றோம். அடுத்த வசனத்தில் 8வது வசனத்தில் சொல்லுகின்றார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் இப்படிப்பட்ட கிரியைகளெல்லாம் நீங்கள் செய்யும்படியாக சகலவித கிருபையும் தேவன் உங்களுக்கு பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று பவுல் சொல்லுகின்றார். ஒருவேளை நான் கொடுத்தா எனக்குரியதெல்லாம் குறைஞ்சி போயிருமே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு அது கொடுப்பதில் நீங்கள் குறைவுள்ளவங்களாக இருக்காதீங்க. ஆண்டவர் சகலவித கிருபையையும் உங்களுக்கு பெருகச் செய்ய தான் போகிறாரு. எல்லா விதமான நற்கிரியைகளையும் நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் செய்வதற்கு உற்சாகமாக இருங்க. ஆண்டவர் உங்களுடைய கிரியைகளையெல்லாம் பார்த்து எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கும்படி இப்படி உதாரத்துவமாக நீங்கள் கொடுப்பதற்கு உங்களுக்கு சம்பூர்ண நன்மைகளை அவர் பெருகச் செய்வாராம். பிரியமானவர்களே, நம்ம உற்சாக மனதோடு நம்ம எதையும் செய்யும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியமாக இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வசனத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இதோ இப்பொழுதும் தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சம்பூரணமாய் இருக்கும்படியாக நீர் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இதோ உற்சாகமாய் கொடுக்கிற உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை சம்பூர்ணமாய் பெருகச் செய்வீராக. சகல நற்கிரியைகளையும் செய்வதற்கு அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.